அத்தனை பொருள்லேயும் ஆன்மா இருக்காலோ, இந்த செடியில் சின்ன செடியில் ஆன்மா இருக்கு. அதுக்கு பாசம் இருக்குது, அதுக்குள்ளே அதை பேசிக்கிடும். அப்படி நமக்கு தெரியாது. அப்படி அதுக்கு ஒரு பாசம் இருக்குது. அப்படி அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க, பகிர்ந்துக்கிடுவாங்க. அப்படி அது மாதிரி எத்தனை மூலிகை மூலியமா இந்த மூலிகை செடியெல்லாம் வந்து நம்மளே ஏற்கிறது தான். ஹலோ இல்லை, இந்த மூலிகை செடி இந்த பூச்சி கீச்சலும் தேவையில்லை. இந்த மனித ஜென்மத்தை ஏற்கிறதுக்காக தான் ஈசன் என்ன பண்ணி வச்சிருக்கா, அத்தனை கோடி இது உற்பத்தி. அதனுடைய சோசை நமக்கு படணும். அப்படி அந்த சோசை காற்று நம்மளை ஏற்குது, அதே மாதிரி நம்மளுடைய சோசை காற்று அவங்கள ஏற்குது. அப்படி ரெண்டுமே டைவர்ட் ஆகி ஈவன் ஆகுது. அப்போ நமக்காக செட்டி உருவாக்குனதான் அத்தனையுமே, எல்லாம் அது தேவையில்லை இந்த மண்ணில். இப்போ அது வந்து என்ன சாதிக்குது, நீங்களாவது ஒரு வேலையை எடுத்து செய்கிறீ, ஒரு ஆள் கொண்டு கொடுக்க போகிற, அது என்ன பண்ணுது, நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு உள்ள மூலிகை அத்தனையுமே அதில் இருக்குது. அப்படி அப்போ நமக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு உதவுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. இப்போ ஒரு செடி நீங்கள் வீட்டில் கொண்டு வளர்த்தாலும் நம்மளுடைய சுயநலத்தை தான் வளர்க்குறோம். அது நமக்கு எதுக்காக யூஸ் ஆகணும், புரியுதா? ஆனால் அது எந்த சுயநலம் இல்லாமல் நமக்கு தருது, உயிரை வழிபடுத்துது, நம்மளுடைய உயிரை வலிமைப்படுத்துது. எப்படி